தலைநகர் டெல்லியில 2012 அரங்கேறியது போன்ற கூட்டு பாலியல் கொடூரம் மீண்டும் நடந்திருக்கு. ஸ்லீப்பர் பேருந்துல பெண் ஒருத்தவங்க கடத்தப்பட்டு கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக அந்த பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய போலீசார் இருவரை கைது செஞ்சிருக்காங்க. இது தொடர்பான விரிவான செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க பல்வேறு சட்டங்கள் இருக்கு. ஆனால் இந்த பாலியல் கொடூர சம்பவங்கள் மட்டும் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. அப்படிப்பட்ட சம்பவம் தான் டெல்லியில் அரங்கேறி உள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி 2012ஆம் ஆண்டு டெல்லியில இதே போல ஓடும் பேருந்துல பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு தெருவில் வீசப்பட்ட சம்பவத்தை நாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். 2012 டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி இரவு மருத்துவ மாணவி ஒருத்தவங்க 6 பேரால் கொடூரமாக தாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அதன் பிறகு அவர்கள் அந்த பெண்ணை சாலையில் தூக்கி வீசி எறிந்தாங்க. மிக மோசமாக பாதிக்கப்பட்ட அந்த 23 வயது மருத்துவ மாணவிக்கு தீவிர சிகிச்சையும் தரப்பட்டுச்சு. உயர் சிகிச்சைக்காக சிங்கப்பூருக்கும் அந்த பெண் அழைத்து செல்லப்பட்டாங்க. இருப்பினும் டிசம்பர் 29ஆம் தேதி சிங்கப்பூரின் மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையில சிகிச்சை பலன் இல்லாம அந்த மாணவி உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் அப்போது நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இதை கண்டித்து போராட்டங்களும் நடந்துச்சு. அதன் பிறகு பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அன்று மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது மட்டுமல்ல, அப்போது கொல்லப்பட்ட அந்த பெண்ணின் நினைவாக நிர்பயா என்ற பெயரில் மத்திய அரசு பெண்களின் பாதுகாப்பிற்காக பல்வேறு நலத்திட்டங்களையும் தீட்டியது. இந்த சூழல்ல தான் இப்போது மீண்டும் அதே போன்றதொரு கொடூர சம்பவம் டெல்லியில நடந்திருக்கு. டெல்லியில ராணிபாக் பகுதியில கடந்த திங்கட்கிழமை நடந்த இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட பெண் பீதாம்பரா குடிசை பகுதியில வசித்து வர்றாங்க. மங்கோல்பூரி என்ற இடத்துல இருக்கக்கூடிய தொழிற்சாலையில அவர் வேலை செய்து வருகிறார். அவருக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் உள்ளனர். மே 11ஆம் தேதி இரவு வேலை முடித்து திரும்பிய அந்த பெண் சரஸ்வதி விகார் பேருந்து நிறுத்தத்துல அருகே காத்திருந்தாங்க. அப்போது அங்கு ஒரு பேருந்து நின்று கொண்டிருந்தது. அந்த பேருந்தின் கதவருகே இருந்த நபரிடம் அந்த பெண் டைம் கேட்க போயிருக்காங்க. அப்போது அவர்கள் அந்த பெண்ணை பஸ்ஸுக்குள்ள பலவந்தமாக பிடிச்சு இழுத்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து நங்கிலோ என்ற இடத்தை நோக்கி பேருந்தை ஓட்டி சென்ற கையவர்கள் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதாக காவல்துறை கூறுகிறது. மருத்துவ பரிசோதனைக்கு பின் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பேருந்தும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இது தொடர்பாக தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக போலீசார் சொல்றாங்க. 2012 நிர்பயா சம்பவம் நடந்த போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஷீலா தீட்சித் டெல்லியில முதலமைச்சராக இருந்தாங்க. அப்போது நடந்த நிர்பயா சம்பவத்தை கண்டித்து பாஜகவினரும் அதன் மாணவர் பிரிவான ஏபிவிபி அமைப்பினரும் டெல்லியில மட்டுமல்ல நாடு முழுவதும் போராட்டங்களை தீவிரமாக முன்னெடுத்தாங்க. டெல்லியில பாஜகவின் பெண் அமைப்பினர் நடத்திய போராட்டங்கள் வட இந்திய ஊடகங்கள்ல பெரிய அளவுல பேசுபொருளாக மாறுச்சு. இப்போது அதே டெல்லியில அதே ஸ்டைல்ல கூட்டு பாலியல் வன்கொடுமையும் நடந்திருக்கு. ஆனால் இந்த சம்பவத்தை கண்டித்து யார் போராட்டம் நடத்தினார்களோ அவர்கள்தான் இப்போது ஆட்சியில அமர்ந்திருக்காங்க. மகாராஜாக்கள் மாறினாலும் மகாராணிகள் மாறுவதில்லை என்பார்கள். அதை போலதான் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மட்டும் மாறுவதில்லை என்பதை தான் இந்த டெல்லி சம்பவம் நினைவூட்டுகிறது. இதுபோல செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.